والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين محمد وآله وأصحابه أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. خذ العفو وأمر بالعرف وأعرض عن الجاهلين. وقال تعالى: ادع إلى سبيل ربك بالحكمة والموعظة الحسنة. وقال تعالى: والله يدعو إلى دار السلام. اللهم أيدنا بتأييدك، اللهم أيدنا بتأييدك، اللهم أيدنا بتأييدك يا رب العالمين. கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, அல்லாஹ் தஆலா நம்மை உள்நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுக்கொண்டான். அந்த ஏற்றுக்கொண்ட சபப் இருக்கின்றதே, அது நம்மளுடைய வாழ்க்கையில் செய்த சில புண்ணியங்கள், சில பெற்றுக்கொண்ட துவாக்களின் பர்க்கத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா நம்மை வெளிநாட்டுக்கு சென்று வேலை செய்வதற்காக ஏற்றுக்கொண்டான். இன்னல்லாஹ யஸ்தஃபி மினல் மலாயிகத்தி ருசுலன் வ மினன் நாஸ். அல்லாஹ் தஆலா மக்களிலும் மலக்குமார்களிலும் யார் யார் அல்லாஹ்வுடைய பேச்சை எத்தி வைப்பார்கள் என்று அல்லாஹ்வே தன் மூலமாக தேர்ந்தெடுப்பான். அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய கூட்டத்தில் அல்ஹம்துலில்லாஹ் நம்மையும் அல்லாஹ் தஆலா சேர்த்து கொண்டான். அதற்காக எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும். நாம் யார், நம் எந்த மாதிரி தன்மை உள்ளவர்கள், நாம் எந்த அளவுக்கு கற்றுக்கொண்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு தெரிந்தவர்களாக இருக்கிறோம், சிஃபாத் உள்ளவர்களாக இருக்கிறோம், அது அல்லாஹ் அறிந்தவன். அதன் மீது அல்லாஹ் தஆலா போர்வையை ஒத்தி நம்மை ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா ஏதோ நம்முடைய வம்சத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், குபூல் செய்து கொள்ள வேண்டும், வேலை வாங்க வேண்டும் என்று அல்லாஹ் தீர்ப்பு செய்து விட்டான். அதற்காக நாம் நன்றி, ஷுக்குர், அந்த ஷுக்குரோடு சபரும் இருக்க வேண்டும். எந்த ஒரு மனிதன் தன் உள்ளத்தில் ஷுக்குரையும் சபரையும் எடுத்துக்கொள்கிறானோ உலகத்தில் எல்லா இடத்திலும் வேலை செய்வான். அஷ்ஷுக்குர் வஸ்ஸப்ர் ஜனாஹானி லித்தாயி. ஷுக்குரும் சபர் இது ரெண்டு ரெக்கைகள். பறையுடைய ரெக்கைகள் இருக்கிற மாதிரி தாயியுடைய ரெக்கை. எந்த தாயிக்கு ஷுக்குரும் சபரும் இருக்குமோ முழு உலகத்துடைய பயணம் செய்யலாம். அந்த ஷுக்குரு சபர் இல்லைன்னு சொன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அலிஃபோ படிக்காதவர்கள் எல்லாம் உலகத்தில் தாவத்துடைய வேலை செய்தவர்கள் நாம் வரலாற்றில் பார்க்கலாம். இது எப்படிங்க அல்லாஹ் தஆலா இந்த வேலையில ஏற்றுக்கொண்டான்னு சொன்னா, நம்மளுடைய சில துவாக்கள், உண்மையா சொல்ல போனா நம்மை விட அதிகமான சலாஹியத்துள்ளவர்கள், இல்முள்ளவர்கள், சிஃபாத் உள்ளவர்கள், தன்மை உள்ளவர்கள், எல்லாத்திலும் உயர்ந்தவர்கள் ஏறக்கணக்கான பேர் தாவத்தில் இருக்கிறாங்க. லட்சக்கணக்கான பேர் தாவத்தில் இருக்கிறாங்க, நம்மை விட உயர்ந்தவர்கள்.
இது எல்லாம் இருந்தும் அல்லாஹ் தஆலா நம்மை ஏற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால் சஆதத் பஸூரி பாசு நீஸ் தான பக்ஷத் ஹுதாய் பக்ஷிந்தா, அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து பக்ஷிஷ் மன்னித்து சரிப்பா போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுற கேஸுங்க நம்மெல்லாம் சரி போப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி அல்லாஹ் தஆலா நம்மளை ஏற்றுக்கொண்டான். அந்த சமயத்தில் துள்ளி அளவு கூட நாம் திறமை உள்ளவர்கள் என்று நம்முடைய உள்ளத்தில் வரவே கூடாது. ஹஜ்ரத் மௌலானா சையத் அஹ்மத் கான் சாஹிப் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்பவுமே சொல்றது, எந்த அளவுக்கு நாம் जब तक नालायक समझते रहोगे अल्लाह तुम्हें लायक बनाता रहेगा. जब तक नालायक समझते रहोगे अल्लाह तुम्हें लायक बनाता रहेगा. ना तर्जुमा, எது வரைக்கும் நாம் நம்மை எதுவுமே இல்லை ரொம்ப குறைந்தவர்களாக தெரியாதவர்களாக எல்லா விஷயத்திலும் தாழ்ந்தவர்களாக நாம் எண்ணிக்கொண்டே இருப்போமோ அல்லாஹ் தஆலா அது வரைக்கும் உயர்த்தி கொண்டே இருப்பான். மன் தவாஸா லில்லாஹி ரஃபஅஹுல்லாஹ். எனக்கு இது தெரியும், எனக்கு அது தெரியும், எனக்கு இது வரும், எனக்கு அது வரும், இவங்களுக்கு வராது, இவங்களுக்கு வராது, எனக்கு வரும் சொல்லிட்டு கொஞ்சம் கூட துள்ளி அளவு எண்ணத்தில் பேச்சு வந்துச்சுன்னு சொன்னால் अल्लाह ताला நம்மளை நீக்கிடுவான். लायक जो अपने आप को लायक समझता है वो सबसे बड़ा नालायक है. எந்த ஒரு மனிதன் நான் இதற்கு தகுதி உள்ளவன் என்று நினைக்கிறானோ அவன் உண்மையாக சொல்ல போனான் தகுதி இல்லாதவன். தனக்கு தானே மரியாதை கொடுத்து கொள்ளக்கூடியவன், மரியாதையை கெடுத்து கொள்ளக்கூடியவன், தன்னுடைய மரியாதையை கெடுத்து கொள்ளக்கூடியவன். இந்த விஷயத்தை நாம் கவனமாக நம்முடைய உள்ளத்தில் பதிச்சு வைக்க வேண்டும். இதுதான் தாயியுடைய சிஃபத். இப்போ நம்ம நாட்டுக்கு போகிறோம், வெளிநாட்டுக்கு செல்லும் சமயத்தில் 3 துவா கேட்கணும். எத்தனை துவா? 1, யா அல்லாஹ், எந்த நாட்டுக்காக நீ எங்களை ஏற்றுக்கொண்டாயோ அந்த நாட்டுடைய மக்களுடைய மிசாஜ்னு சொன்னா தன்மைகள், அவங்க எப்படி தன்னுடைய வாழ்க்கை வாழுகிறார்களோ, அவங்களுடைய சிஃபாத்துகள் என்ன இருக்குதோ, அவங்களுடைய வாழ்க்கையுடைய தன்மைகள், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குதோ அதே மாதிரி அவங்கள ஒருவராக எங்களை மாற்றி விடுவாயாக. அவங்களை अल्लाह जिस इलाके का हमारा रुख तय हो रहा है उस इलाके वालों के मिजाज के मुताबिक हम मिजाज बना दे, उनकी तबीयत के मुताबिक हमारी तबीयत बना दे, उनके ज़ौक़ के मुताबिक हमारा ज़ौक़ बना दे, उनके शौक़ के मुताबिक हमारा शौक़ बना दे. இது துவா. அதுக்கு என்ன பிரயோஜனமா இருக்கும்? இப்போ நம்ம அங்கிருந்து போன பிறகு இவர்கள் அந்நியர்கள் என்ற ஒரு கவனம் இருக்காது. அல்லாஹ் தஆலா அவர்களில் ஒருவராக நம்மளை மாற்றி விடுவான். அவங்களும் யோசிச்சு பார்ப்பாங்க, இவங்க நம்ம மாதிரியே இருக்கிறாங்களே, நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அது இவங்களும் ஆசைப்படுறாங்க, நம்ம எது விருப்பப்படுறோமோ அது இவங்களுடைய விருப்பமா இருக்குது. இது ஒற்றுமை இருந்தால் தான் தாவத்துடைய வேலையுடைய பலன் கிடைக்கும். எதுவரை தாய்க்கும் மதுவுக்கும் ஒற்றுமை வராதோ, அன்பு வராதோ, பாசம் வராதோ, தொடர்பு வராதோ, நேசம் வராதோ, அது வரைக்கும் இங்கிருந்து ஒண்ணுமே ஷிஃப்ட் ஆகாது. ஒரு தண்ணி
ஒரு கொலாவின் மூலமாக வேற இடத்துக்கு போகுதுன்னு சொன்னா அந்த தண்ணிக்கு சாதகமான பைப் வேணும். பைப் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் பேப்பர் பைப் வந்துருச்சு, அது பக்கத்தில் பிளாஸ்டிக் பைப் வந்துருச்சு, அது பக்கத்தில் இரும்பு பைப் வந்துருச்சு. பின்னி அங்கே வந்து நடுவில் இந்த மாதிரி பைப்புங்க மாறிட்டே இருந்தால் தண்ணி போகுமா? நடுவில் லீக் ஆகிடும். அதே மாதிரி தான் நம்மளுடைய கவலை அங்கே போகணும்னு சொன்னால் ஒற்றுமை, நிஸ்பத்தே இத்திஹாதி. எப்படி ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வஹி வர சமயத்தில் 3 தடவை ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு முஆனகா செய்தார்கள். படிங்க இக்ரா என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன? மா அன பிகாரி, நான் படிச்சவன் இல்லை. முஆனகா செஞ்சாங்க. எந்த மாதிரி முஆனகா? ஜம்மனியல் ஜிப்ரீலு, என்னுடைய விலா எலும்பு இருக்குதே ஒன்றுக்கு ஒன்று இப்படி சேர்ந்துருச்சு, ஒன்றுக்குள்ள ஒன்று இப்படி போயிடுச்சு விலா எலும்பு, அந்த அளவுக்கு முஆனகா செஞ்சு விட்டோம். நீங்க மூச்சு போயிட்டு திரும்பி வந்த மாதிரி ஆயிடுச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கித்து அன் அமூத், மௌத் வரைக்கும் நான் போயிட்டேன். அதற்கு பிறகு 2வது முஆனகா, இப்ப படிங்க, இல்ல படிக்க முடியல. 3வது முஆனகா, இப்ப படிங்க. அது என்னன்னு சொன்னா வானவர்களுக்கும் பூமியில் இருக்கிறவர்களுக்கும் தொடர்பு உண்டானது. 3 தடவை முஆனகா செய்ததுக்கு பிறகுதான் வானவர்களுடைய மொழி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரியக்கூடிய மொழியாக மாறினது. சில வஹீகள் இருக்கின்றதே, தாய்மார்களை கவனமாக கேட்க வேண்டும். சில வஹீகள் இருக்கின்றதே வெறும் குறு 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 குறுன்னு சத்தம் தான் வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என் மீது வந்த வஹீகளுடைய எத்தனையோ விதமான வஹீகள், அந்த வஹீகளில் ஒரு வஹி ரொம்ப கஷ்டமாக வஹியது குறு 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 குறுன்னு சத்தம் வரும். அதிலேயே சில ஆயத்துகள் நம்ம வந்து புரிந்து அறிந்து அதை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. அந்த மொழி இருக்குது, அது மலக்குமார்களுடைய மொழி. யாருடைய மொழி? யாருடைய மொழி? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய மொழி இருக்கிறது, மலக்குமார்கள் மொழி. அது நம்ம மாதிரி மொழி கிடையாது. அவங்களுடைய மொழி ஒரு விதமான மொழி. அந்த மொழியை புரிந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு ஆயத்து சொன்னது. என்ன அர்த்தம்? நமக்கும் அவங்களுக்கும் ஒரு தொடர்பு உண்டாகணும். மாணவர்களுக்கும் பூமியிலவர்களுக்கும் தொடர்பு உண்டாக்குச்சா இல்லையா? வஹீயின் மூலமாக. அதே மாதிரி நம்ம சொல்றது அவங்களுடைய உள்ளத்தை இறங்கணும்னு சொன்னா அவர்களில் ஒருவராக. இது அல்லாஹ் தஆலா கிட்ட துஆ செய்யணும். அதற்கு பிறகு யா அல்லாஹ், அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அந்த கவலை என்னுடைய உள்ளத்தை உண்டாக்குவாயாக. அங்க மக்தப் தேவை, மக்தபுடைய கவலை. மதர்சா தேவை, மதர்சாவுடைய கவலை. பள்ளிவாசல் தேவை, பள்ளிவாசலுடைய கவலை. வீட்டு தாலீம் தேவை, வீட்டு தாலீமுடைய கவலை. கஸ்ட் தேவை, கஸ்டுடைய கவலை. மஸ்தூராத்துடைய உழைப்பு தேவை, மஸ்தூராத்துடைய உழைப்பு. அங்கத்துடைய நாட்டுக்கு எது தேவைப்படுகிறதோ அது என்னுடைய உள்ளத்தில் இல்லாம செய்வாயாக. யார்கிட்ட துஆ செய்யணும்? நான் அவங்களுக்கு தேவை ஒன்று, எனக்கு தேவை இப்போ உதாரணமா தண்ணி. தண்ணி தேவைப்படுது உதாரணமா. அந்த தண்ணி தேவைப்படுற சமயத்தில் உங்களுக்கு தண்ணி தேவை, டக்குன்னு தண்ணி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? இதுதான் ஹிக்மத். இதுதான் ஹிக்மத் என்றால் என்ன? எந்த சமயத்தில் எது தேவையோ. இப்ப சாப்பாடு சமயத்தில் வந்து டீ கொடுக்குறாங்க, அது சமயமா? அசருக்கு பிறகு சாப்பாடு வைக்கிறாங்க, அது சமயமா? சமயம். சமயத்தையும் பொருத்தத்தையும் அவருடைய தேவைகளையும் புரிந்து நாம் கொடுக்கும் பார்த்தீங்களா? அடட, நீங்க முசாக்கரா செஞ்சீங்களே, இதுதாங்க எங்களுக்கு வேணுமா இருந்துச்சு, நான் சொல்லான் இருந்தோம், சொல்ல முடியாம ஆயிடுச்சு. இது யார் தருவா? அல்லாஹ் தஆலா தரப்புல இருந்து இன்ஷா அல்லாஹ் வரும். அதுக்காக அல்லாஹ் கிட்ட துஆ செய்யணும். 3வது விஷயம், யா அல்லாஹ், எங்களுடைய எல்லா பாவங்கள், எங்களுடைய எல்லா கெடுதிகள் என்ன நம்ம வாழ்க்கையில, நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளில் என்ன கெடுதி இருக்கு நமக்கு தான் தெரியும். கெட்ட பழக்கம் என்னன்னா, கெட்ட பழக்கம்னு சொன்னா
சில விஷயங்கள் இருக்குது. இப்போ கோவம் வருது திடீர்னு, அது வரக்கூடாது. ஆனால் அது மாதிரி கண்ட்ரோல் நம்ம செய்ய முடியாது. என்னடா இவர் இந்த மாதிரி இருக்கிறாரு, என்னடா இவர் இந்த மாதிரி இருக்கிறாரு, என்னடா இந்த அம்மா இந்த மாதிரி இருக்குது, எல்லாம் என் மீது நான் கண்ட்ரோல் செய்ய முடியாது. என்னை அறிந்தவன் நீ. இந்த சமயத்தில் எப்படி இருந்தால் அவர்களுக்கு சாதகமாக இருக்கும், அந்த மாதிரி என்னுடைய தோற்றத்தையும் என்னுடைய பழக்கத்தையும் என்னுடைய குணங்களையும் மாற்றி விடுவாயாக என்று யார்கிட்ட கேட்கணும்? மாத்திரவன் யாரு? நாடுகள் முடிவு செய்ததுக்கு பிறகு நாடுகளுடைய சில ஒழுக்கங்கள், நாடுகளுடைய சில ஆதாபுகள், தாலீமோ தாலும் நம்ம சொல்றோம். அதுக்கு உருது என்ன சொல்லுவோம்? உருது என்ன சொல்லுவோம்? சீக்னா சிகானா. சீக்னா அது ரஷ்யாவில் சொல்றது பெரிய திட்டு மாதிரி, கெட்ட விஷயம், ரொம்ப பெரிய தவறான விஷயம். நம்ம சாத்திக்கலாம் பையனை வந்து சீக்னா சிகானா சீக்னா சிகான்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அங்கே உள்ள ஒரே கோவப்படுறாங்க. என்னடா இந்த மாதிரி பயான்ல போய் இந்த மாதிரி வார்த்தைலாம் சொல்றாங்க. நமக்கு தெரியாது, நமக்கு யாரும் சொல்லல. சொன்னாதானே தாலிமோ தாலும் வேற சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, மன்னிக்கணும், இந்த வார்த்தை சொல்லாதீங்க, இந்த வார்த்தை சொல்லாதீங்க, மன்னிக்கணும், இதுக்கு அர்த்தமே இங்க வேற. எந்த நாட்டுக்கு நம்ம போறோமோ முதல் வேலை அந்த நாட்டுடைய பழையவங்களை கூப்பிட்டு இந்த நாட்டில் நம்ம எப்படி இருக்கணும், நம்ம என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, இந்த நாட்டுடைய ஒழுக்கங்கள் என்ன. ஒருத்தவங்க சொன்னாங்க, பெண்கள் அந்த நாட்டில் பெண்கள் ஓண்ணி போடலன்னு சொன்னா கூட தவறு இல்லை, சாக்ஸ் போடாம இருக்கக்கூடாது. நாட்டுகளை பழக்கம் என்ன? சாக்ஸ் போடாம. நீங்க ஓண்ணி போடல தப்பா பார்க்க மாட்டாங்க யாருமே. சாக்ஸ் போடன்னு சொன்னா ஒரு மாதிரியா பார்ப்பாங்கன்னா இந்த பொம்பளை சாக்ஸ் போடாம உட்காந்துருக்கு. அந்த நாட்டில் இன்னொரு விஷயம் சொன்னாங்க. சில நாட்டுகள்ல மொபைல் பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க ரொம்ப பெரிய தவறான விஷயம், மொபைல் பார்க்க கூடாது. பயான்ல மொபைல் பார்க்க கூடாது. பயானுக்கு மொபைல் எடுத்துட்டு வரவே கூடாது. மொபைல் பேக்ல இருக்கணும், சைலண்ட்ல இருக்கணும். பயான் வெளியே போன அப்புறம் மொபைல் எடுங்க, உள்ள மொபைல் எடுக்கக்கூடாது. பயானே சொல்லிடுறாங்க, எந்த ஒரு பெண்கள் மொபைல் வந்து பயான்ல பார்க்குறாங்களோ அவங்கள வந்து ரொம்ப என்ன சொல்றது, சக்தி சே கடுமையா தடுக்கிறாங்க. அதே மாதிரி மக்கள் நம்ம வந்து எந்த நாட்டுக்கு போகிறோமோ அந்த நாட்டில் தஸ்தர்கான் இருக்குவாங்க, சாப்பாடு சாப்பிடிச்சோடனே நம்ம மூஞ்சி பார்த்துட்டு உடனே நான் இது மூஞ்சி சுழிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி அங்கத்து சாப்பாடு அதுதான் நம்மளுடைய. நம்ம அந்த எந்த நாடு முடிவாகுதோ 2 மாசத்துக்காக அந்த நாட்டுடைய வாசியா நம்ம மாறி இருக்கணும். காட்டுல இருந்தா காட்டுவாசியா, எந்த நாட்டுக்கு போறோம் அந்த நாட்டுவாசியா, ஆஸ்திரேலியா போறோம் ஆஸ்திரேலியானா, அமெரிக்காவுக்கு போறோம் அமெரிக்கன்னா, பிலிப்பைன் போறோம் பிலிப்பைனா, சைனாக்கு போறோம் சைனீஸா. எந்த நாட்டுக்கு நம்ம போறோமோ அந்த நாட்டுடைய மக்களாக நம்ம என்ன ஆயிடணும். அந்த சாப்பாடு இருக்கின்றது அவர்களுக்கு பிடிக்கும். ரொம்ப அன்பா பாசமா பிரியமா கொண்டாந்து வைப்பாங்க. இப்ப நம்ம பிரியாணி இருக்கே, நம்ம பிரியாணி எல்லாருக்கும் பிடிக்குமா? நமக்கு பிடிக்கும், எல்லாத்துக்கும் பிடிக்கணும். வச்சு அரபுக்கு மாடி வைக்க பார்க்கலாம் சாப்பிட்றாங்களான்னு சொல்லி ₹1 வைக்க மாட்டாங்க யாருமே. வைக்குவாங்களா? ரொம்ப சிம்பிளா இருக்கணும். மசாலா அப்படின்னு சொல்றதுல மீன் மட்டும்தான் வரணும், அங்க சாலெல்லாம் வரக்கூடாது. என்ன வரணும்? என்ன வரணும்? மசாலாவுடைய என்ன வரணும்? மீன் மட்டும்தான் இருக்கணும், சாலா வரவே கூடாதுங்க. அது வந்துச்சுண்டிக்கு அவங்க கை வைக்க மாட்டாங்க. எத்தனையோ நாடுகளில் வெறும் உப்பு மட்டும்தான் மசாலாங்க, உப்பு மட்டும்தான். உப்பு இஞ்சி பூண்டு அது போட்டுக்குவாங்க.
உப்பு மட்டும்தான் மசாலா. அந்த இடத்துல போய் நம்ம வந்து என்ன நீங்க தான் எப்படி சாப்பிட்றீங்க, அவங்கள கிண்டல் பண்ற மாதிரி, அவங்கள இலக்காரமா பேசுற மாதிரி, இதனால மனசு உடைஞ்சிடும். நமக்கு நபிகள் நாயகம் சாஸ்திரப்படி ஒரு பெரிய ஆதாப் என்ன, விருப்பப்பட்டா சாப்பிடுங்க, விருப்பப்படலையா விட்டுருங்க. அதை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிங்க. முதல்ல நம்ம வெளிநாட்டு ஜமாத்தில் இங்கே வரும்போது பிரான்ஸ்காரங்கெல்லாம் பேஸ்ட் உட்காருவாங்க. நம்ம பேஸ்ட், அந்த பேஸ்ட் என்ன நம்மளுக்கு புரியல. நம்ம என்ன கொடுத்தாலும் அவங்களுடைய பேஸ்ட் கொஞ்சம் லைட்டாக அந்த சைடில் போட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்குவாங்க. அந்த பேஸ்ட் இருக்கின்றது அவங்க நாட்டு ஊறுகாய் மாதிரியாச்சு. அதே மாதிரி நம்மளுடைய நாட்டு ஊறுகாய் இருக்கு. ஊறுகாய் கொஞ்சம் நம்ம கலக்கிட்டோமா, அவங்க சாப்பாடு நம்ம சாப்பாடுடைய களிமா படிக்க வச்சு அதை சாப்பிட்டுக்கணும், முடிஞ்சு. சாப்பாடு அவங்களுது, களிமா நம்பளுது. சாப்பாடு அவங்களுது, மசாலா நம்பளுது. நம்ம ஒரு 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 இடத்துக்கு போனோம், அந்த இடத்துல வந்து பாதி அரிசி தான் சாப்பிடுவாங்க. இனி பாதி வெதிச்சுன்னு சொன்னால் எடுத்துருவாங்க. அரிசி முழுமையாக வைக்க விட மாட்டாங்க, முழுமையாக சாப்பாடு வைக்க விட மாட்டாங்க, பாதி தான் இருக்கும். அங்கே போய் ஒரே பசி உட்காந்து சாப்பிட்றோம். மெண்டு பார்த்தா அட அரிசி ஒன்று என்ன ஆகல, அது வெறும் வேகவே இல்லையே, என்ன இது பாதி அரிசியாக இருக்குது. அந்த அரிசியாகவே அவங்க சாப்பிட்றாங்க, ரொம்ப ஆசையாக சாப்பிட்றாங்க. அவங்க நம்மளை வற்பப்படுத்துறாங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நம்ம சொன்னோம் ஒரு வேலை செய்யலாம், இந்த அரிசியில் ரொம்ப பிரமாதமாக இருக்குது மாஷால்லா சாப்பாடு, ஒரு சின்ன ஒரு டேஸ்டி பவுடர் இருக்குது நம்ம கிட்ட, அது போட்டால் ரொம்ப அருமையாயிரும், பண்ணிக்கலாமா? பண்ணிங்க உடனே பண்ணிங்க. டக்கு அந்த அரிசி வேகலை, செல்ல மெயின் தான். அதை தூக்கி குக்கரில் தூக்கி போட்டு எல்லாம் சால்னா போட்டு கலக்கிட்டோம். குக்கரில் தூக்கி போட்டு அதை வேக வச்சா சால்னா கலக்கிறனால பிரியாணி மாதிரி ஆயிடுச்சு. அது அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டாங்க. வீட்டுக்கு டிஃபன் எடுத்துகிட்டு போனாங்க. அட நல்லா இருக்குது, சாப்பாடே மாறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஹிக்மத்தான் நம்ம அங்கே இருந்துக்கணும். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு ஹிக்மத் இருக்கின்றதே, இதுதான் தாவத்துக்காக. அன்பு, தாவத் என்றால் என்ன? ஒரு அன்பு, ஒரு பாசம் உண்டாச்சுன்னு சொன்னா அந்த பாசத்திலேயே தீன் கத்துக்குவாங்க. மக்கள் வந்து தீன் என்றால் ஒரு மாதிரியான ரூல்ஸ் நினைச்சுக்கிட்டாங்க. ரூல்ஸ், சட்டங்கள். சட்டம் எப்படி போடுறோம் நம்ம, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி ரூல்ஸ் மாதிரி தீன் நினைச்சுக்கிட்டாங்க மக்கள். முழு உலகத்தில் தீன் என்று சொன்னால் ஒரு சில கடமைகள், பாபந்தியா, அந்த சட்டங்களை அவர்கள் பின்தொடக்க விருப்பப்படல. அவங்களுக்கு உள்ளத்துல என்ன வராது, இதை வந்து வற்புறுத்துறாங்க நம்ம மேல, இந்த வற்புறுத்துறாங்க என்ற கவனத்தை எடுத்துடணும். இது வற்புறுத்தது கிடையாது, வாழ்க்கை வாழக்கூடிய நபிகள் நாயகம் சாஸ்திரம் கற்றுக் கொடுத்த முறை. இந்த முறை பேர் தான் தீன். நீங்க ஒரு ஸ்டைல வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, இது தீனுடைய ஸ்டைல். இது இந்த ஒரு விதம் அவர்களுக்கு தெரிந்து விட்டது என்று சொன்னால், அறிந்து விட்டார்கள் என்று சொன்னால், அவங்க நம்மளுக்கு முன்னாடி போயிடுவாங்க. பெண்கள் கிட்ட சொல்றது, நம்ம கிளவுஸ் போடுறது பெரிய கமால் இல்லை, பெரிய விஷயமே கிடையாது. நம்ம சாக்ஸ் பெரிய விஷயமே கிடையாது. எந்த நாட்டில் 99.99 விடுதலை இருந்தும் கூட அந்த பெண்கள் செய்யக்கூடிய பரதா இருக்கின்றதே, நம்மளுடைய பரதாயை விட 1000 மடங்கு தியாகத்துடைய பரதா. அதனாலதான் அல்லாஹ் தஆலா கியாமத் அன்று அமல்களை எடை போடுவான், என்ன மாட்டான். இவங்க இப்ப நம்ம ஒரு பரதா போடுறோம், நம்ம பரதா எத்தனை தியாகத்தோட போடுறோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் எங்க அம்மா எல்லாம் புர்கா போட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு செல்லும் போது தாராபுரத்துக்கு நாய்ங்க பின்னாடி வந்துடும். நாய்ங்க ஒரே கொலைக்கும் கூட போறவங்களுடைய வேலை என்ன, அவங்க வந்து நாயை துரத்திக்கிட்டே வரணும். முன்னாடி பெண்கள், பின்னாடி நாய்கள், நடுவில் இவரு முன்னாடி போன்னு சொல்லணும், பின்னாடி நாயை துறக்கணும், முன்னாடி போன்னு சொல்லணும், நாயை பின்னாடி துரத்தணும். அந்த காலத்தில் போட்ட புர்காவுடைய குர்பானி தியாகம் என்ன மாதிரி தியாகம் இருக்கும் யோசிச்சு பாருங்க. முழு ஊர்ல ஒரே புர்கா தான், எல்லாம் கிண்டல் பண்றவங்க. இப்ப அந்த ஊர்லயே எல்லா வீட்லயும் புர்கா வந்துருச்சு.
அதே மாதிரி தான் அல்லாஹ் தஆலா அந்த தியாகத்தை தான் பார்க்கறான். நேரம் இப்போ நம்மளுடைய தியாகங்கள் என்ன? சாப்பாடு மாறிடுச்சு, தூக்கம் மாறிடுச்சு, சமயம் மாறிடுச்சு, இடம் மாறிடுச்சு, பேச்சு மாறிடுச்சு. அந்த சமயத்திலையும் நம்ம தியாகம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா? இந்த தியாகத்தில் அல்லாஹ் கிட்ட துஆ செய்ய, அல்லாஹ் இந்த தியாகம்லாம் கொடுக்குறோமே நம்ம, அந்த தியாகம் எதுக்காக? முழு வம்சத்தை நீ ஏற்றுக்கொள்வாயாக. எந்த மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய வம்சத்தை நீ ஏற்றுக்கொண்டாயோ, ஹஜ்ரத் சாரா, ஹஜ்ரத் ஹாஜிரா, அதே மாதிரி எங்களுடைய வம்சத்தையும் ஏற்றுக்கொள்வாயாக. தனக்கு தன்னை தானே குபூல் செய்து கொள்வது பெரிய விஷயமே கிடையாது. நீங்க செய்த தியாகத்தின் பலன் என்ன? நாம் கொடுக்கிறோமே தியாகம், அதனுடைய பலன் என்ன? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எவ்வளவோ தியாகம் கொடுத்தாங்க. அல்லாஹ் தஆலா சொன்னா, நான் உன்னை இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா, கலீஃபாவாக ஏற்றுக்கொண்டேன் சொன்னாங்க. அவ்வளவுதானா? இவ்வளோ பெரிய தியாகம் நான் கொடுத்தேனே, முழு வாழ்க்கை. வைதிப்தலா இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபதம்மஹுன்ன, இவ்வளோ பெரிய தியாகம் கொடுத்து ரிசல்ட் என்ன? நான் ஒன்றை அது நீங்க எப்போ ஏற்றுக்கொண்டீங்க? இப்ராஹிம் கலீலுல்லாவா இல்லையா? நான் இருக்கிறவன் தான், கலீஃபாவாக ஆக்கிட்டீங்க. இது என்ன ஒரு பெரிய, நான் செய்த தியாகத்துக்கு இது மட்டும்தான் பலனா? என்னுடைய வம்சத்தை பத்தி என்ன திருப்பி செய்றீங்க? என்ன திருப்பி செய்யுங்க என்னோட வம்சத்தை பத்தி? அப்பதான் அல்லாஹ் தஆலா சொன்னா, சரி உன் வம்சத்துல யார் ஜாலிமா இருப்பாங்களோ, முஷ்ரிக்கா இருப்பாங்களோ, காஃபிரா இருப்பாங்களோ, அவங்களுக்கு நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். மூமினா தான் நான் செய்வேன். அல்லாஹ் என்ன செஞ்சான்? 62,000 நபிமார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சத்துல வந்தாங்க. எத்தனை? 62,000. இப்ப நம்ம செய்த தியாகங்கள் இருக்கின்றது, அதனுடைய பலன் என்ன? வெறும் நம்ம மட்டும் ஹாஜியாரு தாமத் பரக்காத்துஹும், ஹாஜிமா தாமத் பரக்காத்துஹும் சொல்ல முடிஞ்சா? அவ்வளவுதானாங்க? இதை வெறும் ஹாஜியாரு ஹாஜிமான்னு சொல்றதுக்கு தானே நம்ம தியாகம் கொடுத்தோம். பொறுப்புதாரி அப்படின்னு சொல்றது தான் தியாகம் கொடுத்தோம். தியாகம் கொடுத்ததுக்கு பிறகு வம்சம் மாறிச்சா? பிள்ளைங்க மாறிட்டாங்க, பேரன்க மாறிட்டாங்க. அல்லாஹ் தஆலா முழு தாவத்தை ஏற்றுக்கொண்டா, தீனுக்காக ஏற்றுக்கொண்டா. அல்ஹம்துலில்லாஹ் அவங்க மூலமாக எத்தனையோ விஷயங்கள்ல அல்லாஹ் தஆலா மாற்றம் உண்டாக்கிட்டான். இதுதான் தேவை, இதைதான் மாற்றம் என்று சொல்லக்கூடியது. இந்த மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால், சாரா அலைஹிஸ்ஸலாம் நுஸ்ரத்துடைய குர்பானி, ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் ஹிஜ்ரத்துடைய குர்பானி கொடுத்தாங்க. அதனுடைய பலன் என்ன ஆச்சு? ஹஜ்ரத் சாராவுடைய குர்பானியின் பர்க்கத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய தகப்பனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய தகப்பனார் இசாக் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய தகப்பனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இது முழு உலகத்தை அல்லாஹ் தஆலா எப்ப உண்டாக்குனானோ அப்பதிலிருந்து கியாமத் வரை இந்த மாதிரி அருமையான வம்சமே இல்லை. இந்த வம்சம் வந்தது ஹஜ்ரத் சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பிள்ளைகளில், குழந்தைகளில், வம்சத்தில். ஆனால் ஹஜ்ரத் நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இமாமுல் அம்பியா, சையதுல் முர்சலீன், காத்துமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அல்லாஹ் தஆலா எப்போ தேர்ந்தெடுத்தானோ அப்ப அல்லாஹ் பார்த்தா, இப்போ இவங்களை எந்த குடும்பத்துல கொண்டாடணும், எந்த குடும்பத்துல கொண்டாடணும்? அந்த சமயம் அல்லாஹ் தஆலா பார்த்தா, 2 பெண்களில் தியாகத்தில் அதிகம் யார்? தியாகத்தில் அதிகம் யார் பார்த்தா யார் இருந்தா? யாரு? ஹஜ்ரத் ஹாஜிரா. ஹஜ்ரத் ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சத்துல அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டாண்டான். அதனால நியத்து செய்யணும் இன்ஷா அல்லாஹ். நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில போறது முழுமையா அல்லாஹ் தஆலா நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும், முழு வம்சத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன இப்னு ஸபீஹைன், நான் 2 அல்லாஹ்வுக்காக தன்னை தியாகம் செய்தவர்கள். ஸபீஹ், ஸுபா
யார் யார் அல்லாஹ்வுக்காக சுபாய் ஆகிவிட்டார்களோ அவர்களில் நான் 2 ஜபீஹுடைய மகனாக இருக்கின்றேன். ஒன்று அல்லாஹ்வுக்காக தன்னை தியாகம் செய்தவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், 2வது அவங்களுடைய தகப்பன் ஹஜ்ரத் அப்துல்லா. இஸ்மாயில் இஸ்லாமுக்கு பதிலாக அல்லாஹ் தஆலா ஆடு இறக்குனா, சொர்க்கத்திலிருந்து அது சுபா செய்யப்பட்டது. ஹஜ்ரத் அப்துல்லாவுடைய பதிலாக 100 ஒட்டகம் சுபா செய்யப்பட்டது. அந்த சுபாவுடைய காரணம் அல்லாஹ் தஆலா பலன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்துல நின்று ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்களோ, வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்தி, எந்த காபத்துல்லா கட்டினதுக்கு பிறகு எந்த இடத்துல நின்று துஆ செய்தார்களோ அந்த இடத்துல ரசூலா பிறந்தாங்க. அதனால பெரியவர்களே, தாய்மார்களே, நம்முடைய தியாகத்தை அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். நான் எப்பவுமே சொல்றேன், ஒருத்தர் ஃப்ரீயா இருக்கிறாரு, ஒரு வேலையும் இல்லை, அவர் சொல்றாரு நான் 40 நாளைக்கு ரெடியா இருக்கிறேன். என்ன சொல்றாரு? நான் முழு வாழ்க்கை மர்க்கஸ்க்கு கொடுக்க ரெடியா இருக்கிறேன். ஏயா உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, நீ என்ன ரெடியா என்ன இருக்கிற? வீட்டில் உட்காந்து திட்டு வாங்குறதை விட மர்க்கஸில் உட்காந்து நான் இருக்கு கம்முன்னு சாப்பிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன். உன் தியாகமா வந்து ஒருத்தவர் எல்லா வியாபாரம் இருந்தும் கூட, எல்லா பொறுப்பு இருந்தும் கூட, எல்லா தேவைகளும் இருந்து கூட அந்த சமயத்தில் அவர் கொடுக்குறாரு 40 நாள். இது இவருடைய வாழ்க்கையையும் இவருடைய 40 நாளையும் வெற்றி எடை போட்டோன்னு சொன்னா 40 நாள் அதிகமாயிரும். இந்த மாதிரி தாங்களுடைய வீட்டில இருந்து மாஷல்லா ஜமாத் கிளம்புதுன்னு சொன்னா நீங்க எவ்வளோ தியாகம், பிள்ளைங்களை விட்டுட்டு போறீங்க, வேலையை விட்டுட்டு போறீங்க, எவ்வளோ தியாகம். தியாகத்தை அறிந்தவன் யார்? அல் அஜ்ரு பிகத்ரில் மஷக். அல்லாஹ் தஆலா அந்த தியாகத்தின் பதிலாக அல்லாஹ் பலன் தருவான் இன்ஷா அல்லாஹ். அதான் சொல்லி காட்டக்கூடாது, நீங்க மட்டும் என்ன அதா, நீங்க மட்டும் என்ன இதா. மௌலானா காசிபுரி சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உடைய மனைவியார் ஒரு ஜமாத்தில் சென்றார்கள். போகிற சமயத்தில் போனதுக்கு பிறகு பெண்கள்லாம் இருப்பாங்களே, கொஞ்சம் பயான் செய்யுங்க, கொஞ்சம் பயான் செய்யுங்க. அவங்க செய்ய மாட்டாங்க எப்பவுமே. அவங்க இல்லைம்மா சும்மா சுருக்கமாக ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு விட்டுருவாங்க. பயான் செய்யுங்க, பயான் செய்யுங்க, பயான் செய்யுங்க, பயான் செய்யுங்க. ஒரு பொம்பளைங்களுக்கு சொல்கிறாங்கல்ல பாதி அறிவுன்னு சொல்லிட்டு வாய் கண்ட்ரோலில் இருக்காது. வாயினால தான் முழு உலகமே வீணானது. அந்த வாய் மட்டும் கண்ட்ரோலில் வந்துச்சுன்னு சொன்னால் சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா தீர்ப்பு செஞ்சிடணும். அவங்க வந்துட்டு ஏன்னா நீங்கள் அவ்வளோ பெரிய மௌலானாவுடைய மனைவின்னு சொல்கிறீங்க, பார்த்தா ஒன்றுமே வர மாட்டேங்குது உங்களுக்கு. யார் இறந்துட்டாங்க, அதனால சொல்கிற சம்பவம். ஹஜ்ரத்துடைய விசாலுக்கு பிறகு, இறந்ததுக்கு பிறகு அவங்க சில்லா கொடுத்தாங்க. வஃபாத்துக்கு முன்னாடி சில்லா கொடுத்தாங்க. அவங்களுடைய ஒரு நோக்கம் நன்றிக்கு கவலை இருந்துச்சு, என்னுடைய 2 சிறிய மருமகள்கள் சில்லா கொடுக்கணுமே சொல்லிட்டு அவங்களுக்காக இவங்க தியாகம் கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு தியாகம்னு சொன்னால் ஒரு படி ஏறுறது அவங்களுக்கு சக்தி இல்லாமல் இருந்துச்சு. ஒரு படி, வெறும் இந்த 2 படி இருக்கே, இந்த 2 படி தான் ஒரு வீடு கிரவுண்டில், அந்த 2 படி ஏறுறது அவங்க கஷ்டப்பட்டாங்களே, அதெல்லாம் தான் அறிவான் அந்த ஹாலில். ஆனால் அந்த சில்லால அவர்கள் செய்த முசாக்கராக்கள் இருக்குது, அல்லாஹு அக்பர். அவங்க ஒரு 10-20 நிமிஷம் பேசுவாங்க கடைசி சில்லால. அதான் கடைசி அவங்க பேசினது. அந்த முசாக்கராக்கள் இருக்கின்றது, அது ரொம்ப உயர்ந்த லெவலில் முசாக்கரா. அப்போதான் பெண்கள் அறிந்தார்கள் மௌலானா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய கவலை உடைய பர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா இவங்களுக்கு என்ன தந்திருக்கான். இப்போ எனக்கு வருதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. சில பேர் பேச தெரியும், வாழ்க்கையில் ஜீன் இருக்காது. பேசுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, பேசுறது எல்லாமே பேசலாம், பேசுறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் தீன், அவங்க வாழ்க்கையில தீன் இருந்துச்சு. அந்த தீன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிள்ளைங்களை பார்க்கலாம். எல்லா பிள்ளைங்களும் ஆலிம், எல்லா பேரன் பேத்திகளும் உலமாக்கள். அல்லாஹ் தஆலா உலகத்தில் எந்த விதமான குறைய வைக்கல அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு. நான் எப்பவுமே சொல்றது, தீன்தார் உடைய வீடு பார்க்கணும்னு சொன்னா எப்படி பார்க்கறது?
தாய் வந்து தன்னுடைய பிள்ளைங்களுக்கு எப்படி தர்பியத் செஞ்சிருக்கிறாங்க அதை பாருங்க. அவங்களுடைய தாயார் எப்படி தர்பியத் செய்தார்கள் என்று உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அந்த வீட்டில் வரக்கூடிய பெண்மணி இருக்கின்றது, அது கூட இன்ஷா அல்லாஹ் அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு அதே மாதிரி தான் தர்பியத் செய்யும். இதுதான் தர்த்தீப். அதனால அந்த தர்த்தீபை நம்ம இன்ஷா அல்லாஹ் கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு போயிட்டு வந்துச்சுன்னு சொன்னால் வெளிநாட்டுக்கு அந்த தர்த்தீப். இப்போ நான் ஆஸ்திரேலியாவில் இருந்தோம். ஒருத்தர் சொன்னார், எத்தனை பிள்ளைங்க? 8 பிள்ளைங்க. 8 பிள்ளைங்கள் என்ன? 8 பிள்ளைங்கள்லயே 3 பேர் ஹாஃபிஸ் ஆகிட்டாங்க, 5 பேர் ஹாஃபிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யார் பண்ண வைக்கிறா? அவங்க அம்மா பண்ண வைக்கிறாங்க. அவங்க அம்மா யாரு? ஜெர்மனியுடைய நோ முஸ்லிம் பொம்பளை. ஜெர்மனி, இவரு பங்களாதேஷ், அவங்க வீட்டில் ஜெர்மனி. அதுக்கப்புறம் சொன்னாரு, இங்க வேலை கிடைக்கிற வரைக்கும் $1000 கொடுப்பாங்க. பிள்ளைங்க பிறந்தா அவங்களுக்கு 1000. இப்போ எங்களுக்கு மாஷால்லா 8 பிள்ளைங்க ஆயிடுச்சு, $8000 வருது. இப்போ நாங்கள் வந்து சம்பாதிக்க தேவையில்லை. எங்களுடைய வேலை என்னண்டிக்கா ஹிப்ஸ் பண்ண வைக்கணும். தாய் ஹிப்ஸ் பண்ண வைக்குவாங்க, இவர் பாடம் கேட்பாரு, இவர் ஹிப்ஸ் பண்ண வைப்பார், அவங்க பாடம் கேட்பாங்க. அதுலேயே தான் முழு வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு. தாவத்துடைய தகாசாவும் குரானுடைய தகாசா, இது 2 தகாசா தான். அல்லாஹ் வாழ்க்கை அப்படி லேசாக்கிட்டான். ஒரு காலத்தில் உழைப்பு செய்து துவா செய்த பறக்கத்தில் அல்லாஹ் அதை லேசாக்கிட்டான். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? அல்லாஹ் தான் நம்ம எல்லோருக்கும் அமல் செய்வதற்கு தௌஃபீக்கை தந்துள்வானாக. இன்ஷா அல்லாஹ் ருஹ் முடிவானதுக்கு பிறகு எந்த நாட்டுக்கு எந்த விதமாக நாம் தாவத் கொடுக்க வேண்டும். ஒரு நாட்டுக்கு கஸ்தியுடைய ஆதாபுகள் சொல்லி அனுப்பிச்சுட்டாங்களாம். அந்த நாட்டில் கஸ்தே இல்லை. அந்த நாட்டில் என்ன, அந்த மாதிரி எந்த நாடு முடிவாவதோ அந்த நாடுடைய ஆதாபுகள் தனியாக இன்ஷா அல்லாஹ் கூறப்படும், சொல்லப்படும். அல்லாஹ் தான் நம்ம எல்லோருக்கும் லேசாக்கணும். அதுக்கு முன்னாடி எவ்வளோ நாள் நம்மளுக்கு இருக்குதோ, நம்ம ஜமாத்தி கிர்கிஸ்தான் போகிறதுக்கு முன்னாடி நம்ம பெண்கள் இருக்காங்கல்லே, அவங்க வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் இருந்தாங்க. கான்ஃபரன்ஸில் என்னன்னு சொன்னால், அவங்க போகிறதுக்கு முன்னாடி தன்னை ரெடி பண்ணுவதற்காக அவங்க 6 நம்பர் ஒழுங்குபடுத்தி வருது. அதில் ஒரு பழைய மாலிமா யாராச்சும் நம்ம தர்பியத் செய்யக்கூடிய பெண்ணை சேர்த்துக்கிறது அந்த கான்ஃபரன்ஸில். எல்லாத்துக்கிட்டும் மொபைல் இருக்குது தான். மொபைல் இல்லாதவங்க யாராச்சும் இருக்கிறாங்களா? மொபைலை நோண்டக்கூடாது. மொபைலில் வச்சுக்கிட்டு நாம் தம்மை திருத்தி கொள்ள வேண்டும். அதுக்காக என்ன செஞ்சாங்க, மாஷா அல்லாஹ் ஒரு குரூப் செஞ்சு அந்த குரூப்பில் தஜ்வீத், எத்தனையோ நம்ம வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பெண்கள் தஜ்வீதுடைய குறைவு இருந்துச்சு. போகிறதுக்கு முன்னாடி ரெடி ஆகிட்டாங்க. அதனுடைய பலன் என்ன ஆச்சு, அங்கே போனதுக்கு பிறகு தஜ்வீத் என்று சொன்னால் ரொம்ப ஆசை அவங்களுக்கு பெண்களுக்கு. 6 பேர் 6 ஜமாத்து 6 ஹல்கா. அங்கே 3 பேர் தான் போனோம். 3 பேர் ஒரு ஹல்கா 3 பேர் ஹல்கா எடுத்து உட்காந்தாங்க. நம்ம கற்றுக்கிட்டு போனால் தான் நாங்கள் போய் ஹல்கா எடுத்து உட்கார்றதுக்கு. நம்மளையும் அவங்க இங்கே உட்காந்துக்கிட்டு தஜ்வீதில் நம்ம வந்து குறை வச்சுட்டு இருந்தோம்னு சொன்னால் என்னடா இது. இந்தியாவிலேருந்து எப்போவுமே இந்தியாவிலேருந்து வரக்கூடிய பெண்களை வந்து சாதாரண பெண்களாக பார்க்குறது இல்லை. இவங்க எல்லாம் ரொம்ப அறிந்தவர்கள், புரிந்தவர்கள், தெரிந்தவர்கள். நம்ம இவங்க மூலமாக நம்ம தாவத்தை கற்றுக்கொண்டோம், நம்மளுடைய உஸ்தாதுகள் வராங்க சொல்லி நினைக்கிறது மக்கள். நமக்கு வந்து தாவத் கற்றுக் கொடுப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறது. நம்ம அங்கே போயிட்டு தஜ்வீதில் ஹல்கலா இல்லாமல் இருந்தோம்னு சொன்னால் மரியாதை இருக்குமா? அதெல்லாம் இல்லை. போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் கிடைக்குதோ அந்த நேரம் சும்மா தூங்கி கழிக்கக்கூடாது. ஒரு டைம் 1 மணி நேரம் நம்ம தனியாக ஒதுக்கி அந்த டைமில் உட்காந்து 6 நம்பர் ஒழுங்காக கற்றுக்கொள்வது. உருதுல சும்மா சாதாரணமாக எந்த மொழி தாங்களுக்கு வருதோ அந்த மொழியில் நல்ல விதமான தீனுடைய பேச்சு பேசக்கூடிய ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கணும். நம்மளுக்கு என்னென்ன பேச தெரியுதோ, நான் சொன்ன சாத்தியங்கிட்ட என்னென்ன பேச தெரியுதோ அந்த பேச்செல்லாம் அமுச்சு விடுங்க. இது பேசலாமா பேசக்கூடாதான்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுக்கிட்டு பேசணும். நம்ம வெளிநாட்டுக்கு போய் அங்கே ஏதாச்சும் நம்ம ஒன்று சொல்லி விட்டு, ஒரு பொம்பளை வெளிநாட்டுக்கு போயிட்டு பாருங்க, சீதே தரஃப் வலது வலதின் பக்கம் டீயில் சர்க்கரை போட்டு வலதின் பக்கம் டீஸ்பூனை சுற்றுறது சுன்னத்து. யாராவது எலதின் பக்கம் சுற்றி விட்டார்கள் என்று சொன்னால் டீ வந்து மக்ரூ ஆயிரும் அப்படின்னு ஃபத்வா. உங்களை யார் ஃபத்வா கொடுக்க சொன்னால் முஃப்தி படிச்சது, நம்ம ஃபத்வா கொடுக்குறது இவங்க.
டீ வந்து நம்ம சொன்னது என்ன, இன்னல்லாஹ யுஹிப்புத் தய்யாமுன், அதுல முஃப்தி சாப் சொன்னாருன்னு சொல்லிட்டாங்க. நான் சொன்னது என்ன, இன்னல்லாஹ் யுஹிப்பு, அல்லாஹ் தஆலாக்கு வலதின் பக்கம் பிடிக்கும். ஹத்த தனவுல் வ தரஜுல், செருப்பு போட்டாலும் வலதின் பக்கம் போடுங்க, சீவினாலும் முடி சீவினாலும் வலதின் பக்கத்தை சீவுங்க. இது வந்து சுன்னத்துன்னு சொன்னேன். அதே மாதிரி தாங்கள் வந்து வீட்டில் சாப்பாடு ஆக்குனாலும் சம்சா நம்ம சுத்தம் போது இந்த பக்கம் சுற்றணும். இதுதான் சொன்னது, அவ்வளோதான் சொன்னது. எலதின் பக்கம் சுத்தினா மக்ரு, எலதின் பக்கம் சுத்தினா நாஜாயிஸு, எலதின் பக்கம் சுத்தினா ஹராமுன்னு சொல்ல ஒன்றும். நம்ம சொன்னது ஒரு பாயிண்ட் தான், அந்த ரெண்டாவது பாயிண்ட் இவங்க சேர்த்து பயானில் விட்டு அங்கேருந்து ஃபோனுங்க வந்து என்ன ஹஜரத் நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்களாமேன்னு சொல்லி அந்த மாதிரி யாரோ சொன்னது யார்கிட்டயோ கேட்டது இங்கே பயானில் விட்டுட்டு அங்கேருந்து ஃபோன் இங்கே வந்து ஏன்னா இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரிலாம் பேசி நம்ம ஜமாத்துடைய மரியாதை கெடுக்க வேண்டாம். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? அந்த மாதிரி எத்தனையோ பயான்கள் இருக்கும் நம்மளுது. அந்த பயான்களில் சில விஷயங்கள் டிலீட் பண்ணுறது இருக்கு. அதனால தான் ஹஜ் அப்துல் வஹாப் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முழு நாட்டில் ஒரே பேச்சு தான் பேசுறது முடிவு செஞ்சுட்டாங்க. யாரை நிற்க வச்சாலும் அந்த பேச்சு தான் பேசுவார். அல்லாஹ் காலிக், அல்லாஹ் மாலிக் ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் ஒரே பயான். நம்ம ஃபாரூக் பையை பார்த்துக்கலாம். நீங்கள் முழு இஷ்டமால ஒரே பயான், முழு இஷ்டமால ஒரே பயான். சும்மா கொஞ்சம் மாறும், 1:20 அந்த அந்த சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இஷ்டமால ஒரே பயான் தான். அதே மாதிரி தான் நம்ம வந்து ஒரே பயான் செய்ய தப்பு கிடையாது. ஒரு பயான் நம்ம தெரியுமா, அந்த பயான் அல்ஹம்துலில்லாஹ் இந்த பயான் ஒன்றும் தவறு இல்லை பேசலான்னு சொன்னால் அந்த ஒரே பயான் பேசுங்க. ஏன்னா தப்பு நம்ம உலமாக்கலாம் நம்ம குர்ஆனுடைய ஆயத் படித்து ஹதீஸ் படித்து அந்த ஆயத் இந்த ஆயத் இந்த வசாஹத் அந்த வசா சொல்கிறதுக்கு தேவையில்லையே. दाई की दावत बदलती नहीं, दाई की दावत मुकर्रिर की तकरीर बदलती है. मुकर्रिर की दाई की दावत எப்படி அசான் தாவத் மாறிட்டே இருக்குமா? ஃபஜருக்கு ஒரு மாதிரியான அசான், ஜோருக்கு ஒரு மாதிரியான அசான் சொல்கிறோமா? ஒரே அசான் தான். தாயுடைய